ஆனால் உங்களோட இந்த கண்டுபிடிப்பு மட்டும் மறக்கவே முடியாது. என்னங்க ஒரு ஹோல்ஸ் போட்டு சுவிட்ச் உள்ளே ஒரு ஸ்க்ரூ வைப்பாங்களே, உள்ளே ஒரு ஸ்க்ரூ போடுவாங்களே இல்லைங்க. இந்த இதுக்கு அந்த ஸ்க்ரூ எப்படி போட்டிங்க? அது ஒரு இது மாதிரி வச்சு கழிப்பு கைப்பிடிக்கிறோம். இது வந்து ஆடுக்குங்களா? பட்டி பட்டி ஆடு பட்டி. பயங்கரமான கண்டுபிடிப்புகள்லாம் உங்கள் பண்ணையில் பார்க்கலாம். இது அது வந்து அந்த கருப்பு மட்டும் அந்த கால் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதோட கண்ணுங்களா? என்ன அது? தண்ணிங்க. தண்ணியா? அது குடிக்காதுங்களா? ஒரு மாதம் ஆயிருக்குங்க. தண்ணி கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி இல்லை. அதுவாக குடிக்காது? அதுவாக குடிக்காதுங்க. தண்ணி ஊற்ற மட்டும்னா அப்புறம் வெயில் ஜாஸ்திங்களா, அது கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் ஒரு டைம். ஃபஸ்ட்டில் ஜமுனா பேரி தான் வச்சுருந்தேங்க. சரிங்க. அப்புறம் எல்லாம் கொடுத்துட்டேங்க. அது என்னென்னா எல்லாம் சின்ன சின்ன ஆடுங்கிறதுங்களா. சரிங்க. இதெல்லாம் நாட்டாடு தானே? இதில் கிராஸுங்க. கிராஸ். ஆமாம். இந்த குண்டு குண்டாக காய் வருமே அந்த மரமா அது? ஆமாங்க. இது ஃபாரஸ்ட்டில் கொடுத்தாங்க. தேக்கு மரமெல்லாம் கொடுத்த போது அது மரம் வளர்ந்துட்டே இருக்குது. ஆனால் வரும், அது இன்னும் பெருசாக வளரும். ஆனால் பழம் டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சி பிடிச்ச மாதிரி கரும்பு சக்கரை போட்டு சாப்பிடணுங்க. ஃபாரஸ்ட்டில் நிறைய மரம் இருக்கும். அந்த மரம் இல்லைங்க, இது தோட்டத்துக்காரர்கிட்ட கொடுக்குறாங்க. தோட்டத்துக்காரங்களுக்கு வறட்சியில் வர மரம் மாட்டேங்குது. நேரம் ஹைட்டாக போயிட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா சிறுமுகை பக்கத்தில் ஒரு மாட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து மாட்டுகளை எப்படி பராமரிக்கிறாங்க, தொழில் எப்படி செய்கிறாங்கன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு பார்க்கலாம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம், உங்கள் பேர், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பற்றி. பேர் சோமசுந்தரம், ஜோதிமணிங்க. சொந்தமாக மாட்டு பண்ண. என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th தான். நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து எங்கள் ஊர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலங்க. மேரேஜ் ஆச்சுங்க. நான் 10th தான் முடிச்சிருக்கிறேங்க. அங்கேயும் விவசாயம் தாங்க, இங்கேயும் விவசாயம் தாங்க. நாங்கள் எந்த வேலைக்கு போனது இல்லைங்க. நான் அங்கேயே மாடெல்லாம் வளர்த்தி பழக்கம் இருக்கிறதுனால பால் கறக்கிறது எல்லாமே, சாணி வலிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் சேர்ந்து எல்லாரும் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுக்கோங்க. நான் இந்த வேலையில் அங்கேயே கஷ்டப்பட்டேன்னு நினச்சேங்க. அப்புறம் இருந்தாலும் சரி பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். இதுதான் அமைஞ்சதுங்க. மறுபடியும் தொடர்ந்து காலமுள்ள இதே வேலையை சாணி வலிக்கிறதா போச்சுங்க. அதை பற்றி கவலைப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு தெரில. ஆனால் வாய்ச்சது அமைஞ்சது சந்தோஷமாக ஏற்றுட்டு வாழ வேண்டியதாக போச்சுங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஊரை பற்றி சொல்லுங்கள் மேடம். கோவை மாவட்டங்க. சத்தி டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோடுங்க. சம்பரவள்ளி புதூர், பால்காரன் சாலை புதூர் பஸ் ஸ்டாப்புங்க. மெயின் ரோட்டு மேலேயே நம்ம தோட்டங்க. ஃபாரஸ்ட் ஒட்டியேங்க.
நிறையா வனவிலங்குகள் தொந்தரவுலாம் இருக்குதுங்க. அதையும் தாண்டி மாட்டோடனா மான் கூட்டத்தோட சேர்ந்து வாழ வேண்டியதுதாங்க. நைட்லலாம் கூட்டம் கூட்டமாக வருங்க மான். யானை அப்பப்போ வந்து விருந்துக்கு வர மாதிரி வந்து பார்த்துட்டு போங்க. அப்புறம் காட்டு பன்றிகை அப்பப்போ வருங்க. மயில் டெய்லியும் வந்து சோளமெல்லாம் நட்டு வச்சா சாப்பிட்டு போயிருங்க. எல்லா பிரச்சனையும் இருக்குதுங்க. மாட்டுக்கு போடுறோம் நம்ம சாப்பிட்றோங்கிற மாதிரி அதாவது வனவிலங்குக்கு போட்டிருக்குறேங்க. அவ்வளோதாங்க. அதாவது நம்ம சம்பாதிச்சா நம்ம மட்டும் சாப்பிடாம அதுங்கெல்லாம் சாப்பிட்டு போக மீதி தான் எங்களுக்கு வந்து சேருங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளோ மாடுகள் வச்சுருக்கீங்க? ஆடு எவ்வளோ வச்சுருக்கீங்க? நாங்கள் ஒரு 14 மாடு வச்சுருக்கோங்க சார். அப்பப்போ 17, 18 ஆகுங்க. சமயத்துக்கு குறைப்போம். ஆடு ஒரு 10 ஆடு வச்சுருக்குங்க. கோழி ஒரு 20 ஆடு கோழி இருக்குங்க. அதுதான் லைஃப், அதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. எத்தனை வருஷமா அந்த மாட்டு பண்ண தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? இது எப்படி ஆரம்பிச்சிங்க? மாமனார் காலத்துலேருந்து அவங்க தாத்தா காலத்துலேருந்து அதே தாங்க சார். அப்புறம் அதை தொடர்ந்து அவங்க அப்பா மாதிரியா சின்ன வயசுலேருந்து இவரு 10th முடிச்சதுலேருந்து அதுலேயே இறங்கிட்டாருங்க. அப்புறம் அவருக்கு பின்னாடி வந்து அப்புறம் நம்மளும் அதே தானே பண்ணி ஆகணுங்க. அதே தாங்க. உங்களுக்கு எப்படிங்க இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்க இதில்? இன்ட்ரெஸ்ட் அப்படியே செஞ்ச தொழில் சரி வேற போகக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி இல்லை, ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு படிக்கிறப்பையோ ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் வரும். சில படிக்கவே இல்லைங்களா, படிச்சாதான் இன்ட்ரெஸ்ட் வருங்க. இல்லை, நம்ம படிச்சது இந்த மெக்கானிக்கு ஒரு ஐடியா, ஒரு சிலர் மெக்கானிக் அந்த லைனில் அந்த போவாங்க. வேலை எல்லாமே பண்ணுவாங்க அதான். சார். எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, இதை கூட ஐடியாவா ஒரு சுச்சி 20 ரூபா போடுவாங்க அந்த மாதிரி பண்ணிடுவாருங்க. ஒரு டப்பா வச்சு என்னென்ன பண்ணுமோ இல்லை செலவு குறைக்கிறோமோ பண்ணிடுவாருங்க. என்னென்ன வேலைகள் செஞ்சிருக்காருன்றதை நான் ஃபுல்லாக அவர்கிட்ட ஏற்கனவே கேட்டேன். சரி, அவர் ஒரு வேலையும் செலவு குறைக்கிற மாதிரி தான் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் ஊர்லலாம் பண்ணுவேன். அதனால் எந்தெந்த வேலை பண்ணுறீங்க என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால தான் எல்லா விஷயமும் கேட்டேன் அவர்கிட்ட. ஒரு சின்ன அந்த பட்டி அடைக்கிறதா இருக்கட்டும், வெளியில் அந்த ஆட்டுக்கு சின்ன இது போடுறது, ஷெட்டு போடுறதா இருக்கட்டும், எல்லா வேலையும் ஒரு கையில் ஒரு கை வேலை தான் இல்லைங்களா? உண்மைதானே? அழகா இருக்காதுங்க, அழகா இருக்காது. ஆனா தேவைக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதாங்க. ஆனா இருக்கும். ஆமாங்க, போதும் நம்மளுக்கு. நம்ம அழகா இருக்கணும்னு ஆள் வச்சு பண்ணி செலவு பண்ணா அதை எடுக்கிறதெல்லாம் கஷ்டங்க. மாட்டுக்கு சௌரியமாவும் நம்மளுக்கு பூர்த்தியாவும் இருந்தா போதும். இதுதான் ஓகேன்னா அப்படியே பண்ணிட்டு போக வேண்டியதுதாங்க. சரிங்க. பெரிய பெரிய பைப்லாம் வச்சிருந்தீங்க இங்க சைடுல. தண்ணி கொண்டு வரோம். ஒரு 2 வருஷம் ஆச்சு கொண்டு வந்தேன். ஆத்துல தண்ணி கம்மியாயிடுச்சுன்னா கண்டிப்பா விவசாயத்துக்கு தண்ணி விட மாட்டாங்க. ஏன்னா குடி தண்ணீர் முக்கியம் இல்லைங்களா? அதனால மோட்டர் எடுத்துருங்க, இல்லைன்னா மோட்டர் ஓட்டக்கூடாதுங்க. குடிக்கிறதுக்கு வரதே சாக்கடை தண்ணி தான் வருதுங்க. இந்த போர் தண்ணி பத்தாதுங்கிறனாலங்க இந்த ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வருங்க கிட்டத்தட்ட. ஆத்துல இருந்து, பவானி ஆத்துல இருந்து அங்க வந்து கவர்மெண்ட் எல்லாம் பர்மிஷன் கொடுத்து கிட்டத்தட்ட 2018 ஆரம்பிச்சதுங்க வேலை. இப்போ 2024 தான் தண்ணி வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆற்றுல பவானிசார் ஆற்றுல தண்ணி இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. ஊட்டியில் மழை பெஞ்சு தண்ணி வர வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. தண்ணி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு தண்ணி வராதுங்க. ஆற்றுல வரும்போது குடிநீருக்கு போக நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி அதுக்காக தான் அந்த பைப். ஆமாங்க, அதுக்காக தாங்க சார். அது எப்படி மோட்டர் போட்டு எடுக்கணுங்களா சார்? அங்கே மோட்டர் போட்டு அவங்க போட்டுருவாங்க. நம்ம இவங்க அதாங்க அந்த 30 பேர் சேர்ந்து போட்டாங்கல்ல, அங்கே மோட்டர் போட்டிருக்குங்க. ஃபோன்லேயே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அதாவது டைம் டேபிள் மாதிரி வச்சுருக்காங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரொட்டீனாக தொடர்ந்து ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு அவங்கவுங்க இந்த மாதிரியே தொட்டி கட்டி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு போயிருங்க, அப்படியே தொடர்ந்து எல்லோரும் கட்டிட்டு வர்றது தாங்க. சரிங்க. இப்போ ஒரு டேங்க் மாதிரி கட்டி வச்சிங்க, குழி தோண்டி வச்சுருந்தீங்க. பவானிசார் ஆற்றுலேருந்து தண்ணி வருதுங்க, அது ஃபுல்லாங்க. அப்புறம் நம்ம போர் தண்ணியும் அதில் போங்க. அப்புறம் அங்கிருந்து ஒரு மோட்டர் வச்சுங்க, 5 HP மோட்டர் வச்சு பம்ப் பண்ணி தோட்டத்துக்கு பாருங்க. உள்ள வந்து கிணறு மாதிரி தான் வெட்டியிருக்கீங்க. அது என்ன சைஸில் வெட்டியிருக்கீங்க? கிணறு வந்து ஆழம் வந்து 15 அடிங்க, இப்படி வந்து 24 அகலம், நீளம் வந்து 33 அடி. அது எப்படி இப்போ தண்ணி வந்து அதில் விடுறீங்க? தண்ணி ஸ்டோரேஜ் இருக்குதா? வெளியில் இருக்குதுங்க, போகிறது இல்லைங்க. கொஞ்சம் போகுங்க இந்த வெயிலுங்கிறதுனால. இருந்தாலும் அது சரி தொட்டி கட்டிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அப்படி காரம் போடணுங்க சார், அதுக்கு 2 லட்சம் மட்டும் செலவு பண்ணணும்னு செலவு இப்போதைக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. ஆமாம். மாட்டு பண்ணையை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் வேலை பார்க்குறீங்களா? ஆமாங்க சார், நாங்கள் 14 மாட்டு கிட்டத்தட்ட 4 பேருங்க. சரிங்க. அவங்கவுங்க பாட்டுக்கு 6 மாடு, மாமனார் மாமியார், நாங்கள். அப்புறம் தோட்டத்துல காய் செடி இதெல்லாம் போட்டு அதையும் பார்க்கணுங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி போடுவோங்க. மாட்டுக்கு தீன்லாம் அறுத்துட்டு வந்து போட்டு அப்புறம் இடையில போய் காயெல்லாம் பொறிக்கணுங்க.
அப்புறம் மற்ற போது தண்ணி வைக்கிற டைமுக்கு வந்து தண்ணி வைக்கணும், நம்ம சாப்பிட்ற டைமுக்கு நம்மளும் சாப்பிட்டுக்கணும், மறுபடியும் காட்டுக்கு போகணுங்க. அந்த மாதிரி ரொட்டீனாக வேலை காலையிலேருந்து 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் லஞ்ச் டைமில் 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதுதாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நைட்டு வரைக்கும் இருக்குங்க. நைட்டில் வந்து யானை மான் வந்தால் அதையும் 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு அதையும் ஒரு ரவுண்ட் தோட்ட சுற்றி வரணுங்க. அதாவது நிம்மதியாக 8 மணி நேரம் தூங்குறதுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க எங்களுக்கு. ஒரு அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. 10 மணிக்கு யானை மான் இதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதை பற்றி நாய் உழைக்குங்க. அப்புறம் அதாங்க போயிட்டே இருக்கிறதாச்சுங்க. வந்துடும். யானை வந்துச்சுன்னா ஃபாரஸ்ட்காரருக்கு இன்ஃபார்ம் பண்ணா உடனே வந்துருவாங்க. குரூப்ல போட்டு விட்டா குரூப்ல மெசேஜ் பண்ணா அப்பவே வந்துருவாங்க. அவங்களும் விரட்டிடுவாங்க, நம்மளும் சேர்ந்து விரட்டிடுவோம். டெய்லி ஷிஃப்ட் மாதிரி பண்ண பால் வந்து டெய்லி எவ்வளோ கிடைக்குது ஒரு நாளைக்கு? போட்டால் ஆவரேஜாக இப்போதைக்கு 14 மாட்டுக்கு ஒரு 4000 வருதுன்னா ஒரு நாள் இன்கம். அப்புறம் 4 பேர் வேலை செய்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்களா எஸ்கேஎம் மாட்டு தீவனம் தவிடு புண்ணாக்கு அதுக்கெல்லாம் போக அப்புறம் ஏதோ வெளியே போய் எவ்வளோ வருமானம் வருதோ அவ்வளோதான் வருங்க. ஆனால் நம்மளுக்கு வெளியே போகிற போக்குவரத்து செலவு இல்லைங்க. நம்ம உண்டு வேலை உண்டுன்ட்டு இங்கே இருந்து நம்ம வேலையை செஞ்சுக்கலாங்க. இப்போ 50,000 வருமானம் வரணும் அப்படின்னா எத்தனை மாடுகள் இருந்தா? ஒரு 20 மாடு இருக்கலாம். 20 மாடு இருந்தா ஹெச்எப்னா ஒரு 10 ஒரு 5 மாடு வைக்கணுங்க. இந்த மாதிரி மாடுன்னு ஒரு 20 மாடு வைக்கணும். 20 மாடு. ஆனால் வந்து தீவனம் நம்ம போட்டிருக்கணும் இல்லைங்களா? ஆமாங்க, தோட்டம் இருக்கணும், தோட்டம் நிறைய இருக்கணும், தண்ணி இருக்கணும் தோட்டத்துல. அப்போ இருந்தா மட்டும்தான். ஆனா ஆள் வச்சு பண்ணா கட்டுப்படி கண்டிப்பா ஆகாதுங்க. அப்புறம் நம்ம செய்யறதுனால ஓகேங்க. ஆள் வச்சா கண்டிப்பா கட்டுப்படி ஆகாது. இப்ப நம்ம ஒருத்தர் இல்லைன்னா கூட ஒரு 2 மாட்டை குறைச்சுதான் ஆகணுமே தவிர ஒரு ஆள் கூப்பிட்டு அவங்களுக்கு 1000 ரூபாய் கூலி கொடுத்தெல்லாம் கண்டிப்பா சாத்தியமே இல்லைங்க. இப்போ தீவனம்லாம் என்னென்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்குறீங்க? எஸ்கேஎம் பைபாஸுங்க, பருத்தி கொட்டை சுமங்கலி, பருத்தி கொட்டை புண்ணாக்குங்க, அப்புறம் தவிடு போடுவாங்க, மக்காச்சோளம் மாவுங்க. மக்காச்சோள தட்டு வாங்குவீங்களா? தட்டு மக்காச்சோள தட்டு பிள்ளைங்க சோளத்தட்டு, மக்காச்சோள தட்டு வாங்குறது சோளத்தட்டு ஊர்ல இருக்குங்க சார். சட்டியில போட்டிருப்போம். அப்பப்போ கொண்டு வந்து அங்க பெருசானா ஒவ்வொரு லோடு கொண்டு வந்து போட்டுப்பாங்க. ஆமாங்க. பற்றாக்குறை வரும்போது ஊர்ல இருந்து. இப்போ இந்த நோய் மேலாண்மைலாம் எப்படி பண்றீங்க? இப்போ ஏதாவது நோய் வந்து பெருசு ஒன்று எங்களுக்கு வரலைங்க. ஏன்னா வந்து இதுகளுக்கு அந்த அளவுக்கு பெருசு ஒன்று நோய் வர்றதில்லைங்க. பார்க்கணும் கொஞ்சம் பக்குவமாக பெருசாக ஒன்றும் பக்குவமும் இல்லைங்க. இருந்தாலும் இந்த ரகமெல்லாம் ஹெச்எப்பாக இருந்தால் கொஞ்சம் நோய் தாக்குங்க. இது அந்த அளவுக்கு நோய் தாக்காது. அதுக்கு நம்ம பராமரிப்பு கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும். 38 to 42 ஒரு நாளைக்கு ஆவரேஜா எவ்வளோ பால் வருதுங்க? பால் வருதுன்னா 2 சேர்த்துனா ஒரு 100 லிட்டர் அப்படி வருங்க. 14 மாட்டுக்கு 14 மாடுனா பாதி செனையா இருக்குங்க. சேர்ந்து 2 நேரத்துக்கு சேர்ந்துங்க. அதான் பார்த்தா 3800 to 4000 4200 வருங்க. அப்புறம் அதில் தான் எல்லாமே பண்ணிக்கணுங்க. படித்தவங்களுக்கு கூட பண்ணலாம். ஆனால் தோட்டம் நிறையா இருந்து தண்ணி இருந்து அவங்களே பண்ணுற மாதிரி பண்ணலாம். எவ்வளோ மாடு வேணால் வைக்கலாம். ஆமாம், உடனே வர்ற மாதிரி. இப்போ அந்த மாடுனா வயிற்றுக்குள்ளேயே கண்ணுக்குட்டி செத்துருச்சுங்க. அந்த லாஸ்ட் மாடுங்க. அப்போ அந்த மாடு வந்து சத்தியில சனிக்கிழமை கண்ணுக்குட்டி இறந்தது. திங்கக்கிழமை சத்தியிலேருந்து இங்கே வந்து 40 கிலோமீட்டருக்கு இந்த சைடு மாடு வந்து டாக்டர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து 10 பேர் சேர்ந்து கண்ணுக்குட்டி வெளியே எடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த வெயில் சமயத்தில் அங்கெல்லாம் ரொம்ப ஹீட்டுங்கிறனால 7 மாதத்துலேயே குரகன்னாவே போட்டுருதுங்க. 3 மாடு அப்படியே போட்டுருச்சுங்க. 7 மாதத்துலேயே. மற்ற கண்ணெலாம் இறந்து போட்டுருச்சுங்க. இந்த மாடு வந்து தலையீத்து கண்ணுங்கிறதுனால போட முடியலைங்க எடுத்தோம். அந்த மாதிரி பிரச்சனையும் வருங்க. அதுக்கு கண்டிப்பாக டாக்டர் உடனடியாக வர மாதிரி 2 நாள் கழிச்சு எடுத்துருக்காங்க. ஆமாங்க. 10 பேர் சேர்ந்து எப்படி கயிறு கட்டி இழுக்கணும். ஒரு சிலதெல்லாம் இழுக்கும் போது மாடே சேர்த்தி வருங்க. டிராக்டர்லாம் கட்டியும் கூட இழுத்துருக்காங்களாமா. இது 10 பேர் சேர்ந்து தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் எடுத்தாங்க. வேறு ஏதாவது புதுசாக மாட்டு பண்ணையாளர்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் ஐடியா கொடுக்கணும்னா சொல்லுங்கள். அதாவது சொந்தமாக உழைக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் செய்யலாங்க. இல்லைங்களா அதை பற்றி ஆசையப்படக்கூடாது. 1-2 வச்சு 10 மாடு வச்சு 10 லட்சம் லோன் போட்டு வாங்கினா அவங்க கண்டிப்பாக எடுக்க முடியாதுங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அப்புறம் அதுலேயே பெருக்கி அப்படி பண்ணுறவங்க பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக லோன் போட்டு வாங்கி மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக அந்த லோன் கட்ட முடியாதுங்க. இன்சூரன்ஸ் பண்ணிக்கணுங்க. அப்புறம் அதான் அதுலேயே பெருக்கி அப்படியே வந்துக்கிற மாதிரி தான் இருக்கணுங்க. இப்போ கவர்மெண்ட்லேருந்து இந்த ஹட்சனில் பால் ஊற்றுறீங்க, அவங்க ஏதாவது லோன் ஏதாவது கொடுக்குறாங்க? இல்லைங்க, தனியாக இருக்குது. தனியார்னா இருக்குல்லைங்க. இல்லை வேறு கவர்மெண்ட்டில் ஏதாவது லோன் கொடுக்குறாங்களா? இல்லைங்க, நான் கவர்மெண்ட் சொசைட்டிக்கு ஊற்றுறது இல்லைங்க.
இல்லை இல்ல கொடுப்பாங்க சார், பேங்க்ல எல்லாம் கொடுக்குறாங்க. நாங்க வாங்குறது இல்லைங்க. வாங்குறது கவர்மெண்ட் அங்க கொடுக்கறது 50,000 கொடுப்பாங்க. அது ஒரு மாடு கூட வாங்குறது பத்தாதுங்க. ஆமாங்க. 50 ரூபாயில இன்சூரன்ஸ் பண்ணா அதுல 6000 போயிருங்க. அப்ப 44,000 தான் வருங்க. மாடு வாங்க அது ரிஸ்க் தாங்க. நீங்கள் இன்சூரன்ஸ்லாம் எதுவும் பண்ணல? பண்ணியிருக்கிறேங்க. இன்சூரன்ஸ் பண்ணிருக்குங்க, நான் லோன் போட்டது இல்லைங்க. என்ன இன்சூரன்ஸ்? இது ஹெல்த் மாடு இறந்து போனா கிளைம் ஆகும் எல்லா மாட்டுக்குமே? ஆமா. எல்லாம் இல்லைங்க, ஒரு 4 மாடுனா 4 மாடு மாடு. 4 மாடு இருக்குதுன்னா ஒரு கலருக்கு பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் கொம்பு ஒரே மாதிரி இருக்குதுங்களா, ஆமாங்க. அதனால ஒரு 2 மாட்டுக்கு பண்ணுவாங்க. 4 மாடு இருக்குதுன்னா சரி. இந்த கருப்பு மாடு இருக்குதுன்னா அது 2 மாடு இருந்தா அதுக்கு ஒரு மாட்டுக்கு பண்ணுவாங்க. ஒரு டேக் அடிப்பாங்க. அது எல்லாமே அப்படியெல்லாம் எவ்வளோ கேட்குறாங்க இன்சூரன்ஸ்? நம்ம அது என்ன ஒரு வருஷம் ஒரு 700 ரூபா கட்டணுங்க, 1000 ரூபாய்க்கு கட்டணும் ஒரு மாட்டுக்கு. எத்தனை 1000க்கு வந்து நம்ம பிரீமியம் எடுக்கிறோமோ 1 லட்சத்துக்கு பண்ற மாதிரி இப்போ இருக்குதுங்க. மாட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாட்டுக்கு எவ்வளோ கவர்மெண்ட் எவ்வளோ பிக்சர் பண்ணிக்கிறோ அந்த மாதிரி தானே வச்சுக்கோங்க. சரி சரிங்க. மாட்டு பண்ணையை பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க. சரி, உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிறுமுகை பக்கத்தில் இந்த மாட்டு பண்ணை எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்றத பற்றி நிறைய தகவல் சொன்னாங்க. மேலும் வீடியோக்கு நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வாங்க. இது என்னென்ன மாடுன்னு சொல்லுங்கண்ணா. பக்கத்தில் இது என்னென்ன மாடுன்னு சொல்லுங்கள். ஜெர்சி தாங்க. இது என்ன மாடுண்ணா? அது ஜெர்சி தாங்க, அது ஜெர்சி எல்லாம் கிராஸுங்க. இது இது இந்த இது அது சேர்ந்தது. அது நிற்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குங்க? இல்லைங்க, அது இருக்கிற பிறந்தது அப்படி தான். பிறந்ததே அப்படி தான். அதை பார்த்தா அதை பற்றி இது வித்தியாசமாக தான் தெரியுங்க. ஏங்க அப்படி? இல்லை, அது சின்னதுலேருந்தே தலையீட்டுலேருந்து அப்படியே தான். இங்கே பிறந்தது தானே அது? இல்லைங்க, இப்போ வாங்கிட்டு வந்து 3 கணிக்கு போட்டுருக்குங்க. எவ்வளோ கம்மிங்க? அது அப்போவே வந்து 30,000ங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, பால் தர ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்னதுண்ணா? அதுங்க இந்த ஆணைக்கெல்லாம் வைப்பாங்க இல்லைங்க, அதாவது தாது உப்புங்கிற மாதிரி. தாது உப்பு கட்டி ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் வந்து அந்த இந்த மாதிரி வெயில் காலத்துலேங்க அதை நக்கிட்டே இருக்குங்க. சரிங்க. தாது உப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தாது உப்பு கட்டி தான் தான் அது கட்டியே தான். அது மாடு வந்து அதை ஏன் சாப்பிட மாட்டேங்குது? சாப்பிட மாட்டேங்குது. ஆணைக்கெல்லாம் இதுதான் கொடுப்பாங்க. ஆணை ஃபாரஸ்ட்குள்ளே வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த ஒவ்வொரு டைமுக்கு வந்து ரொம்ப வறட்சி காலத்துக்குலாம் இறந்துருங்க. அந்த டைமுக்கு அது சத்து பற்றாக்குறை. எங்கே கொடுத்தாங்க இது? ஆளுநர் கொடுத்தாங்களா? இல்லைங்க, இது நம்ம வெட்டினரி டாக்டர் கொடுத்தாங்க. டாக்டர் கொடுத்தாங்க. அவர் ஆணை இதுக்கெல்லாம் போவாருங்க. அப்புறம் அவருக்கு எடுத்துகிட்டு வருவார் சாம்பிளுக்கு. அப்புறம் அவருக்கு கொடுத்தாங்க. மாட்டுக்கு தனியாக வச்சுருப்பாங்களா இல்லை அதே தான்? மாட்டுக்கு தனியாக இருக்குங்க. இது வந்து ஆணைக்கெல்லாம் வந்து சாப்பிட்றதுனால கடுசாக இருக்குங்க. மாட்டுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்குங்க. மாடு சாப்பிடுங்க. சரி சரி. அது சும்மா இருக்கிற டைம் எடுத்து தீன் நல்லா சாப்பிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாத போது விட்டாமட்டா அதை நக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இது சாகிவால் கிராஸுங்களா? இதுங்க போச்சுங்களா இல்லைங்க. இது தலையத்துலங்களா? தலை எவ்வளோ கறக்குதுங்க? இது ஒரு 9 படி தான் வரும். 9 படி. ஆமாம், 2 நேரம் சேர்த்து அவ்வளோதான். நீ அடுத்து இது சேர்ந்து வருங்க. இதோட கண்ணுங்களா அது? இது 2 ஜெர்சி. ஜெர்சி கிராஸ். ஒரிஜினல் இல்லைங்க. ஒரிஜினல் வந்து இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் தாங்காது. சுத்தமான ஜாதி வந்துங்க, ஃப்ரீசியன் ஹெச்எப்லாம். இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப இழப்பு இருக்குங்க, ஜெல் ஒழுகிட்டு. தள்ளி விட்டு மொத்தமாக அழிக்கிறது. ஆமாம், சாயங்காலம் காலையில் ஒரு 7 மணிக்கு எடுத்துருவாங்க. அப்புறம் சாயங்காலம் எடுக்கிறது தான். இது ஈஸியான மெத்தடாக இருக்கு. இது விட வண்டி வச்சு எடுக்கிறது தான் ஈஸிங்க. செமந்துட்டு போகணுங்களே. ஆமாம்.
யானை வந்தால் அடிக்கிறதுக்கு பேட்ரி. ஆமாங்க. ம். மான் பண்றது எல்லாமே இருக்கு. மான் இருக்குது. ஆமா. ம் ம் ஃபாரஸ்ட் ஒரு ம் ஃபாரஸ்ட் ஒரு பைப் லைன் தண்ணியே தொடர்ந்து சூடு. சூடாக இருக்குது. ஃபாரஸ்ட் ஒட்டி தான் இருக்குங்க. ம் ம் ம். சிறுமுகை பக்கத்தில் இருக்குங்களா? இது என்ன ஊருங்க இது? இது வந்து பால்காரன் சாலை. பால்காரன் சாலை. ம். சிறுத்தை அடிக்கடி வருதுன்னு சொல்கிறாங்களே. சிறுத்தை இருக்குதுங்க. ஆ இப்போ அந்த ஈஸ்வரன் போடுவா அப்படி ஆமாம் ஆமாம் அவங்க தோட்டத்து பக்கத்தில் இருக்கு. இருக்குது. எத்தனை இருக்குங்க? எவ்வளோன்னு தெரியலைங்க. ம். ஆடெல்லாம் அடிச்சிருது அப்படின்ட்டு ம் போடுறா அப்படி. மேடம் இல்லை அதுக்கு தனியாக செப்பரேட்டாக உப்பெல்லாம் போட்டுருங்க. சார் அது உங்ககிட்டயே இருக்கு. அப்புறம் என்ன நம்ம வந்து டைமுக்கு இப்போ வேலைக்கு போனோம்னா காலையில் கிளம்பி போகணும் அப்படின்னு. அடிமை மாதிரி வேலை செய்யணும் மேடம், எங்கே போனாலும் அப்படி தானேங்க. இவரோட இது என்னன்னா சாணி வலிச்சாலும் சொந்தமாக வலிக்கணும் அதாங்க மேடம் வந்து அதை தான் சொல்லுவாங்க. சாணி விழிச்சா சொல்லுங்க எப்படி. சாணி வலிச்சாலும் சொந்தமாக வலிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு. அதுதான் உண்மை. சார் சொல்லுங்க. அவர் எங்கேயுமே வேலைக்கு போலீங்க. அவர் பரம்பரையாக அவருக்கு ஃபஸ்ட்டுமே ஓனராகவே இருந்திருக்காரு. ஏன் சார்? இல்லை பொண்ணு 10th படிக்கிறாங்க. அவன் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கிறான். நான் இப்போ 20 மாடு வச்சுன்னா நீ 50 மாடு வைக்கணும்னு சொல்லி வளர்த்துறாருங்க. நான் வந்து படித்து வேலைக்கு போகணும் நான் சொல்லி வளர்க்குறேன். எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாது. இவரு நான் 20 மாடு வச்சா நீ வருமானத்தில் 50 மாடு வைக்கணும்னு சொல்லி வளர்த்துறாரு. இல்லை மேடம், சார் சொல்கிறது தான் நான் உடன்படுவேன். ஏன்னா அப்படி இல்லைங்க. அவர் பார்க்கும்போது எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் அடிமையாக வேலை செய்யக்கூடாதுங்கிறது அவருடைய பாயிண்ட். கூடாதுங்க. ஏசி உட்காந்து வேலை செய்யறப்போ வெயிலில் வெந்துட்டு இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதுங்கல்ல. எல்லாம் இல்லைங்க மேடம். நல்லது கெட்டது எதுவுமே பார்க்கறது இல்லைங்க. நம்ம வந்து வேலை உண்டு அப்படின்ட்டே இருக்கிறேங்க. எஸ்கேஎம் பைபாஸ் பைபாஸ் 70 கிலோமீட்டர். இது இது வந்து தவிடுங்க. ஆட்டுக்கு சுவை ஊட்டுறதே உப்பு தாங்கிறீங்க. உப்புமே அப்புறம் ஜீரணமாகுங்களா? ஒரு மாடு டெய்லி 100 கிராம் உப்பு கொடுப்போம். கொடுத்தா தான் ஜீரண சக்தி. இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? எஸ்கேஎம் பைபாஸுங்க. அப்புறம் பருத்திக்கொட்டை புண்ணாக்கு, சரி. சுமங்கலி பருத்திக்கொட்டை புண்ணாக்குங்க, ம் மாட்டு தீவனம், அவ்வளோதான். மாட்டு தீவனம், உப்பு. அழகாக வருமாங்க. 10 ரூபா சம்பளம் வாங்குறவங்க கூட காரில் போகிறாங்க. அம்மா அது டவுன் பஸ்ஸில் போய் பாட்டு போகிற நிலைமை தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிறீங்களா? காரில் போகிறது முக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறது முக்கியமாக. அப்புறம் பேசிக்கலாம். அவரு வேலை யார் வந்தாலும் மாடு தனி வச்சுட்டு தீனி போட்டு வந்துடுற எவ்வளோ பெரிய புது வரமுறை வந்ததுனால அவர் வேலை விட மாட்டாருங்க. இப்படிதான் இருக்கணும். அவங்களும் புரிஞ்சுப்பாங்க டவுன்ல இருந்து வந்தாலும் கூட. இல்லை இதெல்லாம் பார்க்குறதுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரசிப்பாங்க மேடம். ஆமாம், விரும்புவாங்க. பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் போர் அடிக்குங்க. சரி.